அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் யுத்தகாண்டா சாப்டர் 2. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு கன்னட படம். தமிழ் டப்பிங்கில் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை பவன் பாட் டைரக்ட் செய்திருக்கார். நடிகர்கள் அஜய் ராவ், அர்ச்சனா ஜோஸ், சுப்ரிதா சத்யநாராயணன், தாளக்குடி ஸ்ரீனிவாஸ், சாத்விக் கிருஷ்ணன் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ அஜய் ராவ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். இந்த படத்தோட இயக்குனர் பவன் பாட், ஹீரோ அஜய் ராவ் ரெண்டு பேரும் சேர்ந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. பவன் பாட் இயக்கியிருக்கார். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டா பார்ப்போம். படம் தொடக்கத்திலே ஒரு கோர்ட் சீன். எம்எல்ஏவோட தம்பி ரொம்ப திமிரா நிற்கிறான். நீதிபதி ஆதாரம் எல்லாம் பத்தாது, ஃபிங்கர் பிரிண்ட் மற்றபடி இந்த ரிப்போர்ட் எல்லாம் வரட்டும் அப்படின்னு அடுத்த ஹியரிங்க்கு கேஸை ஒத்தி வைக்கிறார் நீதிபதி. எம்எல்ஏ ஜாக்கியோட தம்பி நம்மளாம் யாரு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கெத்தா கோர்ட்டுக்கு வெளியே வர்றான். நிவேதிதான்னு ஒரு பொண்ணு அவனை நோக்கி வராங்க. அப்போ அங்கே குறுக்க வந்த போலீஸ் ஆஃபீஸரோட துப்பாக்கியை பிடுங்கி எம்எல்ஏ தம்பியை நெத்தி போட்டுல சுட்டு கொன்னுடுறாங்க. நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தண்டனையை இவங்களே கொடுக்க கட் பண்ண ஹீரோ அஜய் ராவ் பரத்ங்கிற பேரில் லா காலேஜில் சட்டம் படிச்சுட்டு வெளியில் வர்றார். இவருக்கு மிகப்பெரிய லாயர் ஆகணும்னு மிகப்பெரிய ஆசை. ராபர்ட் டிசோசா அப்படிங்கிற லாயர் மாதிரி அவர் பெரிய லாயர். ஒரு சிட்டிங்க்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவரே ராபர்ட் டிசோசா. அவர் தான் இவங்க லா காலேஜில் பட்டமளிப்பு விழாவில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாரு. நம்ம கதாநாயகனோட லட்சியமே ராபர்ட் டிசோசா அவரை மாதிரி பெரிய லாயர் ஆகிறது தான். கதாநாயகன் ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பையன். ஒரு ஹோட்டலில் ஒரு முதலாளிகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கார். காலேஜில் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாரு. காலேஜில் மெடல்லாம் வாங்கிட்டு ஹோட்டல் முதலாளிகிட்ட நான் போய் லாயராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இனிமேல் வேலைக்கு வரலன்னு சொல்ல ஹோட்டல் முதலாளியும் தன் சொந்த மகனை அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. போயிட்டு பத்திரமா வா, எப்போ வேணுமோ இங்கே வா, எந்த உதவி வேணாலும் கேளுன்னு. இவரும் ஒவ்வொரு வக்கீலாக போய் பார்த்து வேலை கேட்க, எப்பா 5, 10, 8 வருஷத்துக்கு முன்னாடி லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ நேற்று டிகிரி வாங்கிட்டு வேலை நிலையிற போன்னு வெட்டி அடிக்க வேற வழியே இல்லாமல் ஒரு டம்மி லாயர், அவர்கிட்ட ஏற்கனவே சில அசிஸ்டன்ட் இருக்காங்க, இவரையும் சேர்த்துக்கிறார். சம்பளம் எல்லாம் கிடையாது. கேஸில் ஜெயிச்சா 60-40 டீல் ஓகேவான்னு கேட்க அங்கே தான் படத்தோட கதாநாயகி சொப்னா இருக்காங்க. சீனியர் லாயராக அவங்க இருக்காங்க. இவர் ஹீரோயினை பார்த்ததுமே உடனே ஓகே சொல்ல, அப்புறம் என்ன சும்மா எனக்கு ஏதாவது கேஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. இதை பொழுதுபோக்குக்கு பச்சி வடைலாம் சாப்பிட்டுட்டு பொழுத ஓட்டுறாங்க. இவர் எனக்கு கேஸுன்னு தொல்லை கொடுக்க அந்த லாயரும் கதாநாயகி சொப்னாவும் ஒரு விபத்து கேஸு ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு இவர்கிட்ட அந்த கேஸை தள்ளி விட கதாநாயகன் சில மேஜிக்லாம் செஞ்சு அந்த கேஸ்லேருந்து ஜெயிச்சிடுறாரு. சம்மந்தப்பட்ட நபருக்கு 2 லட்சம் கூடுதலாக நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்க ஹீரோ பக்கம் காத்தடிக்க ஆரம்பிச்சிடுது. ராயல் என்ஃபீல்டு புல்லட்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வருமானம் வர ஆரம்பிச்சிட்டுல பந்தாவா கோர்ட்டுக்கு வர. அப்போதான் கதையோட தொடக்கத்தில் சொன்ன அந்த எம்எல்ஏவோட தம்பி கொலை நடக்குது. நிவேதிதாங்கிற பொண்ணு எம்எல்ஏவோட தம்பியை சுட்டு கொன்ன கேஸு. பட்ட பகல்ல கோர்ட் வாசல்ல போலீஸோட கென்னை பிடுங்கி எம்எல்ஏ தம்பியை சுட்டு கொண்டு இருக்காங்க. வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்கு. நிவேதிதாவுக்கு தண்டனை உறுதிங்கிற சூழல்ல ஹீரோ நிவேதிதாவுக்கு ஆதரவா களமிறங்க, எம்எல்ஏவுக்கு ஆதரவா ராபர்ட் டிசோசா ஆஜராக கோர்ட்டே 2 பேரும் தெறிக்க விடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? நிவேதிதா ஏன் எம்எல்ஏ தம்பியை சுட்டு கொல்லணும்? நிவேதிதா 100% கொலைகாரின்னு ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஹீரோ எப்படி இந்த கேஸை ஜெயிக்க முடியும்?
ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான கோர்ட் ட்ராமா மூவி தான் இது. ஹீரோ அஜய் ராவ் சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. இந்த கதை ஜெயிக்கும்னு முழுமையாக நம்பினதுனால அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அர்ச்சனா ஜோஸ் அவங்க தான் அந்த நிவேதிதா கேரக்டர். சூப்பரான நடிப்பு. பிரகாஷ் பாலவாடி அவர் தான் அந்த ராபர்ட் டிசோசா அந்த ஆப்போசிட் லாயர் கேரக்டர். இந்த 3 பேரும் செமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிங்கிறத அழுத்தமாக பேசியிருக்காங்க. பணக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய லாயர் வச்சு வாய்தா அப்படி இப்படின்னு மேல்முறையீடு சட்டத்தை இழுத்தடிக்கிறத இந்த படம் ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்கு. ஏழை எளிய மக்கள் நியாயம் வேண்டி கோர்ட்டுக்கு அலையிறது, எத்தனை காலத்துக்கு அலையிறது, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிங்கிறத ரொம்ப அழுத்தமாக ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. இந்த படம் யுத்தகாண்டா சாப்டர் 2 பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.